எதனால தனி கொடுத்துட போகணும்னு நினைக்கிறீங்க? அங்க இருக்கிறது என் மருமக பொண்ணு. ஓகே, ஆக்சுவலா மாமியார நீங்க தனி கொடுத்துட போகணும்னு நினைக்கிறீங்க? ஆமாங்க சார். அவங்க சேர்ந்துருக்கணும்னு நினைக்கிறாங்களா? ஆமாங்க சார். என்ன எல்லாமே புதுசா இருக்கு. ஓகே, ஆக்சுவலா மாமியார்கள் பொதுவா கூட்டு குடும்பமா இருக்கணும், தனி கொடுத்துட ஏன் வீட்டை பிரிக்கிற எல்லாம் பேசுவாங்க. நீங்க தனி கொடுத்துட பேருங்கிறீங்க. அதாவது வந்துங்க சார், எங்க பையன் வந்து ஃபைனான்ஸ்ல இதுல இருக்காரு, ஒர்க் வந்து ஃபைனான்ஸ். அதுல வெளியில லைனுக்கு போயிடுவாரு. மாசத்துலயே ஒரு 5 நாள் தான் வீட்டுக்கு வருவாரு பையன். மருமகள் கல்யாணம் பண்ணிட்டு வந்து 4 வருஷம் ஆச்சு. இன்னைக்கு வரைக்கும் அவங்கள நான் தான் பார்த்துட்டு இருக்கேன். அமௌண்ட் எல்லாம் அனுப்புறாங்க, என்னோட அக்கௌண்ட்ல தான் எல்லாம் வருது. ஃபேமிலி ரன் பண்றது எல்லாமே நாங்க தான். அந்த குழந்தைக்கு வந்து பாட்டியா என்ன தேவையோ அதை என்னால செய்ய முடியும். சரி. மாமியாரா என்ன தேவையோ அது செய்ய முடியும். ஒரு கணவரா அந்த பொண்ணுக்கு என்ன தேவையோ அது செய்ய முடியாது. சரி. குழந்தைக்கு அப்பா வேணுங்கும் போது என்னால செய்ய முடியல. ரொம்ப அது மன உளைச்சல் ஆகுது. குழந்தை வந்து அப்பா எப்படி சால்வ் ஆகும்? வீட்டுக்கே வரதில்லைங்க சார். நாங்க அந்த ஜாப் மாத்திட்டு வேற ஜாப் பாரு, காலையில இருந்து நைட் வரைக்கும் வேலை பார்த்துட்டு நைட் ஆனா வீட்டுக்கு வந்துடணும் அப்படின்னு கிட்டத்தட்ட நான் 4 வருஷமா போராடுறேன். இல்லம்மா, இப்ப நான் புரிஞ்சுதான் கேக்குறேன். இப்ப தனி கொடுத்துன உங்க மருமகளும் உங்க பையனும் போயிட்டாங்கன்னா உங்க பையனுக்கு பொறுப்பு வந்துரும், ஒழுங்கா பார்த்து பாரு நினைக்கிறீங்க. சார் ஆமாங்க. ஓகே. ஆக்சுவலா பொதுவா மருமகளா வந்து தனியா போகணும்னு நினைப்பாங்க, பிரைவசி வேணும், தனியா ஹஸ்பண்டோட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னு. நீங்க கூட்டு குடும்பமா சேர்ந்து வாழ நினைக்கிறீங்க. என் ஹஸ்பண்டை விட என் மாமியார் தான் என்கிட்ட டைம் எடுத்து பேசுறது பண்றது எல்லாமே. நைட் அவர் வந்தாலும் கொஞ்ச நேரம் தான் பேசுவாங்க. ஆனா என்னோட கஷ்டம் எதா இருந்தாலுமே நான் ஃபர்ஸ்ட் அவங்க கிட்ட தான் நான் ஷேர் பண்ணுவேன். அதே மாதிரி எனக்கு ஏதாவது ஒரு கஷ்டம் அப்படின்னா அவங்க தான் கூட நின்று என்னை பார்த்துக்கிட்டாங்க. எனக்கு டெலிவரி டைம்ல எங்க அம்மாவும் என் சொந்த பந்தம் யாருமே வரல. அவங்க ஒருத்தவங்க தான் தனியா நின்று என்னை பார்த்துக்கிட்டாங்க. அதனாலே நான் தனியா போக மாட்டேன், அவங்க கூட தான் இருப்பேன். இப்படி ஒரு மருமகன் இருக்கும்போது ஏமா தனியா போன்னு சொல்றீங்க? அதனாலதாங்க சார் நான் வருத்தப்படுறேன். தான் கணவர் வந்து வீட்டுக்கு வரணும். பணம் ரொம்ப ரொம்ப முக்கியம் தான், இல்லைன்னு சொல்ல. அதுக்காக குழந்தையும் மனைவியும் பார்க்கணும்ல. அவங்கள என் மருமகளா பார்க்கல, என் பொண்ணா பார்க்கறேன். மாசத்துல 5 நாள் 3 நாள் வந்தா அந்த பொண்ணுக்கும் சில ஆசைகள் இருக்கும், குழந்தைக்கும் ஆசைகள் இருக்கும். நீ தனியா போயிடும், பொண்டாட்டி பிள்ளைங்களை கூட்டிட்டு தனியா போயிரு. அப்ப காலையில வேலைக்கு போனீங்கன்னா நான் நைட்டு வீட்டுக்கு வந்துதான் ஆகணும். 10 மணிக்கு வா, 9 மணிக்கு வரலையா, 10 மணிக்கு வா. அப்படி வந்து நம்ம சம்பாரிச்சு வாழ போறது கிடையாது. இப்போ நீங்க உங்க மகனை கருத்துல கொண்டு உங்க மருமகளோட எதிர்காலத்தை கருத்துல கொண்டு தனியா போன்னு சொல்றீங்க. ஆனா அதனால நீங்க உங்க மருமகளோட சேர்ந்து வாழ்றது நேரத்தை விடுறீங்கல்ல? இல்லைங்க சார், அவங்க 3 பேரும் சேர்ந்து இருந்தாவே என்னுடைய சந்தோஷம் சார். அம்மா பாத்துக்கணும், அம்மா பாத்துக்கணும் நினைச்சாங்கன்னா அப்புறம் எதுக்கு அவங்க கல்யாணம் பண்ணணும்? என் பையனாவே இருந்தாலும் இந்த கேள்வி நான் கேட்பேன். ஆக்சுவலா பொதுவா மாமியார்கள் வந்து மருமகளோட பெர்ஸ்பெக்டிவ்ல யோசிக்கவே மாட்டாங்க. அவங்களோட சிந்தனையிலே அவங்க பெர்ஸ்பெக்டிவ்ல தான் யோசிப்பாங்க. அவங்க பார்வை இப்படிதான் இருக்கும். ஆனா அவங்க முதல் முறையா அவங்க கீழே இறங்கி உங்க பார்வையில இருந்து யோசிக்காங்க. மருமகளுக்கு ஆசை விருப்பங்கள் இருக்கும்ல, என் பையன் அதுக்கு நிறைவேற்றணும்ல, என் பையனாவே இருந்தா என்ன, தப்புனா தப்பு தானேன்னு. உண்மையிலே பெரிய விஷயமா அது. எந்த மாமியார் வந்து கீழே இறங்க மாட்டாங்க. என் பார்வை இப்படிதான்ப்பா இருக்கும் அப்படின்னு பாப்பாங்க. ஆனா நீங்க ஒரு படி கீழே இறங்கி வந்து என் பையனாவே இருந்தாலும் தப்பு தான் சொல்றீங்க. ஆக்சுவலா அவங்க மாமியார் வந்து ரொம்ப அண்டர்ஸ்டாண்டிங் மாமியாரா இருக்காங்க. அதனால எனக்கு தெரிஞ்சு என்ன தோணுதுன்னா, நீங்க கொஞ்ச நாள் ஒரு 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் தள்ளி கூட ஒரு வீட்டுல தனியா கூட இருந்து பாக்கலாம். ஏன்னா இப்ப இல்லன்னா இல்ல ஒரு தடவை போனா திரும்பி வரக்கூடாதுன்னு சொல்ற மாமியார் இல்ல. அட்லீஸ்ட் ஒரு வருஷமா நீங்க அப்படி இருந்து பார்த்துட்டு அது எப்படி செட் ஆகுதுன்னு பார்த்துட்டு முடிவு எடுக்கலாங்கிறது என்னோட அபிப்பிராயம். ஆனா அது வந்து எங்களுக்கு விருப்பம் இல்ல. நாங்க சந்தோஷமா இருக்கோம், எங்க கூட நீங்களும் இருங்க. நீங்க இருக்கும்போது எங்களுக்கு சந்தோஷமா தான் இருக்கு அப்படின்னு நான் சொல்றேன். நான் வந்து போக மாட்டோம், நாங்க ஒன்னாதான் இருப்போம். ஆனா விக்ரமன் சார் கூட இப்படி படம் எடுக்க முடியாதுப்பா. மாமியாருக்கும் மருமகளுக்கும் விக்ரமன் சார் கூட இப்படிலாம் எடுக்க முடியுமான்னு தெரியல.